Hi friends, good morning. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா தேங்காய் பர்ஃபி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா 1 கப் துருகின தேங்காய், 1 கப் sugar, 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியா தண்ணி. ஓகேவா? இதுதான் நமக்கு தேவையான ingredients. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இப்போ என்ன பண்றோம்னா heavy bottomed pan, எந்த pan வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இந்த non-stick pan எடுத்துர்க்கேன். இப்போ வந்து நீங்க 1 கப் sugar with இந்த sugar கப்ல கொஞ்சம் 1/4 டம்ளர். சி பாருங்க, நான் எந்த கப்ல சுகர் எடுத்துக்கணும் அதுக்கு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா தான் தண்ணி எடுத்துர்க்கேன். இதுவே என்ன. சோ ஊத்துனதுக்கு அப்புறமா நீங்க அடுப்பு ஆன் பண்ணுங்க. மீடியம்லயே வெச்சுக்கோங்க. இது நல்ல பாகு ரெசிபி. பாகுக்கு எப்படி வரணும் அப்படினா பாகு வந்து கம்பி பதத்துல இருக்கணும். சோ வந்து நான் சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ வந்து நம்ம இப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்க பக்கத்துல ஒரு சின்ன பவுல்ல தண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சுகர் சிரப் செக் பண்றதுக்காக. ஓகே, சோ இப்பதான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்பவுமே சுகர் சிரப் வரும்போது அந்த கொதி அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம செக் பண்ணணும். அப்பதான் அந்த கரெக்டான பதத்துக்கு வரும். பாருங்க, இப்போ நல்லா வாட்டரியா இருக்கு. ஸோ இது கொதிச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சி, திஸ் இஸ் வாட்டரி. இது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. அந்த கொதி நின்னோடனே ஆல்மோஸ்ட் சிரப் ரெடி ஆகும். இது குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 to 8 minutes ஆகும். என்னோட ரொம்ப கம்மியான குவான்டிட்டி இல்லையா, ஸோ வந்து இட் வில் டேக் அரௌண்ட் 7 minutes ஐ திங்க். இப்போ வேணா ஒரு ட்ராப் விட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இங்கே நான் ஒரு ட்ராப் விட்டுறேன். ஸோ இது கரையலை, இது அப்படியே இருக்கு. ஸோ we can able to make a ball. கரையாம அப்படியே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த டைம்ல வந்து நீங்க துருவின தேங்காயை போடணும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பு. பாருங்க, இது ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து கெட்டியாகவும் ஆகாமல் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருங்க. பாருங்க, இப்போ ரொம்ப வாட்டரியாக இருக்குது. கொஞ்சம் சிம்மிலுக்கும் மீடியமுக்கும் நடுவில் ஃப்ளேம் வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் சிம்மில் வச்சு அடுப்பு ஆஃப் ஆயிடும். ஸோ வந்து அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதில் வந்து நமக்கு கொஞ்சோண்டு கீ விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ நல்லாவே தண்ணியாக இருக்குது. ஸோ இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகணும். பட் சட்டுன்னு கெட்டி ஆயிரும், கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணும். அடுப்பு வந்து நான் மீடியமுக்கு கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஃப்ளேம். ஸோ ரொம்ப சிம்மில் வச்சாலும் இட் வில் டேக் டூ மச் டைம். ஸோ மீடியமில் வச்சா கொஞ்சம் வேகாமல் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ஸோ நான்ஸ்டிக்னா நல்லா பாருங்கள் ஒட்டாமல் வருது. பட் எந்த பேன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் ஒரு 10 minutes ஆகும். பாருங்க, இன்னமும் தண்ணியாக தான் இருக்குது. பட் ஆனால் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். டக்குன்னு நமக்கு வந்து அந்த பதம் வந்துடும். கொஞ்சம் தண்ணியெல்லாம் கம்மியாகிட்டே வருது. நல்லா சுருண்டுட்டு வருது. ஸோ இப்படி பாருங்க. ஸோ
அது ஊற்றுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் பாருங்கள், அந்த தேங்காயோட பச்சை வாசம்லாம் நல்லா போயிடுச்சு. ஒரு நல்ல ஸ்மெல் வருது. நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. சில பேருக்கு நட்ஸ் பிடிக்காது. நட்ஸ் பிடிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து கீயில் முந்திரி மட்டும் லைட்டாக வறுத்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் கீ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் டன். ஸோ நம்ம வந்து இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனோன்னா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்ச பிளேட் எடுத்திருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை, 4 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் பாருங்கள், தொட்டு பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. பட் லைட் சூடோடு இருக்குது. ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பீஸ் போட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாருங்கள், சூப்பராக வருது. தோசை கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ. ஓகே, இப்போ பாருங்கள், நான் பீஸ் போட்டுட்டேன். ஸோ நீங்கள் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப வாட்டரியாக எடுத்தீங்க அப்படின்னா அது ட்ரை ஆக ரொம்ப லேட் ஆகும். ஸோ பாருங்கள், நம்மளோட கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி உடனே ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் போட்டுட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நமக்கு அது தேவையில்லை. ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அடுப்புலேயே கொஞ்சம் நல்லா வச்சு கிண்டிட்டோன்னா நமக்கு உடனடியாக ரெடி ஆயிடும். ஸோ yummy தேங்காய் பர்ஃபி இஸ் ரெடி. Thank you guys.